உங்களுடைய தங்கம் வெள்ளி வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இப்போ பாதிக்கப்பட்டவர் யார், அவர் என்ன இன்சூரன்ஸ் எடுத்தார், எவ்வளோ அமௌண்ட் கட்டினாரு, இன்சூரன்ஸ் கம்பெனி அவரை எப்படி ஏமாத்துறாங்க, அதை எடுத்து போராடி எப்படி கேஸ் போட்டு வின் பண்ணி 10 லட்ச ரூபா இழப்பீடு வாங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அங்கே உள்ள சந்தானம்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் ஃபேமிலிக்கு சேர்த்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு 65 வயசு ஆகுது அவருக்கு. இப்போ இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு, எதனால் பிரச்சனை வந்துச்சு? ஒரு 1.5 வருஷம் பாலிசி எடுத்து 1.5 வருஷம் கரெக்டாக 29 ஆகஸ்ட் 2023 அவரோட மனைவிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்புறம் இன்சூரன்ஸ் ஆம்புட்ஸ்மனும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் வந்து அவர் நம்ம மன்னாடி நுகர்வோர் சங்கத்துக்கு வர்றாரு. ஓகே, கோர்ட்டில் என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்க? தான் வீட்டுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்த ஒருத்தருக்கு என்ன ஆச்சு, அவங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவரை எப்படி ஏமாத்துறாங்க, அவர் என்ன இன்சூரன்ஸ் எடுத்தார், எவ்வளோ அமௌண்ட் கட்டினாரு, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை எதிர்த்து கேஸ் போட்டு எப்படி அவர் வந்து 10 லட்ச ரூபா இழப்பீடு வாங்கினாரு அப்படிங்கிறத பாதிக்கப்பட்டவர் சார்பாக வாதாடி அந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்த திரு வேல்முருகன் சார்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவர் இணை செயலாளராக இருக்கிற மன்னார்குடி நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம். பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய அந்த மாதிரி கேஸு மக்கள் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் இதுவும் ஒன்று. இப்போ இவங்கள மாதிரியே நம்ம நாட்டு நடப்பு சேனல்லையும் நிறைய கன்சூமர் கேஸ் பற்றி பேசியிருக்கோம், இன்சூரன்ஸ் அவேர்னஸும் நம்ம நிறையா கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த கேஸை நம்ம நாட்டு நடப்பு சேனலில் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எதனால் உங்களுக்கு தோணுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கவர்மெண்ட் சம்மந்தமான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் சார், திட்டங்கள் அதெல்லாம். அது மாதிரி இன்சூரன்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கேன். நம்ம மன்னாடி நுகர்வோர் சங்கத்து சார்பாக நம்ம பகுதியில் பாதிக்கப்படுற மக்களுக்காக பல கேஸ்கள் நடத்திட்டு இருக்கோம். இது மூலியமாக அந்த பாதிக்கப்பட்ட நுகர்வோர் எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி ஏமாறுறாங்க, எப்படி பாலிசி எடுக்கணும், அந்த இதெல்லாம் நம்மளும் சொல்லாங்கிறதுனால உங்களை தொடர்பு கொண்டேன். நீங்கள் அழைத்ததன் பேரில் இந்த வந்திருக்கோம். இப்போ பாதிக்கப்பட்டவர் யார், அவர் என்ன இன்சூரன்ஸ் எடுத்தார், எவ்வளோ அமௌண்ட் கட்டினாரு, இன்சூரன்ஸ் கம்பெனி அவரை எப்படி ஏமாத்துறாங்க, அதை எடுத்து போராடி எப்படி கேஸ் போட்டு வின் பண்ணி 10 லட்ச ரூபா இழப்பீடு வாங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அங்கே உள்ள சந்தானம்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் ஃபேமிலிக்கு சேர்த்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு 65 வயசு ஆகுது அவருக்கு. அதனால அவருக்கு வந்து ஆண்டு ப்ரீமியம் வந்து எவ்வளோன்னா 54,828 ரூபா. அதாவது வருஷம் அது வந்து ரினியூவல் பண்ணணும் ஒவ்வொரு வருஷமும். எவ்வளோ அவருக்கு பெனிஃபிட் காப்பீடு பெறலாம்னா 10 லட்சம் வரைக்கும் அவர் கிளைம் எடுக்கலாம். காப்பீடு வந்து கவரேஜ் எடுக்கலாம். அது எப்போ எடுத்தாருன்னா 7 பிப்ரவரி 2022. ஓகே. அந்த ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் மாரி ஒன்று எடுத்திருக்காரு அவர். ஓகே. இப்போ இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு, எதனால் பிரச்சனை வந்துச்சு? ஒரு 1.5 வருஷம் பாலிசி எடுத்து 1.5 வருஷம் கரெக்டாக 29 ஆகஸ்ட் 2023 அவரோட மனைவிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது. உடம்பு சரியில்லாமல் சென்னை சுந்தரம் ஃபவுண்டேஷன் மெடிக்கலில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போய் பார்க்குறாரு. பயாப்சி டெஸ்ட் எல்லாம் 30 எடுக்கிறாங்க. எடுத்தோன்னா அவங்க மேல் சிகிச்சைக்காக என்ன செய்கிறாங்க, அப்போலோ மருத்துவமனைக்கு 5 செப்டம்பர் போகிறாங்க. 5 செப்டம்பர் 2023. 9 செப்டம்பரில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனப்பயே ஆப்போசிட்டுக்கு வந்து அந்த கிளைம் வந்து ஃபார்ம் அது மாதிரி அட்மிட் ஆகிருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணணும். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு 15 செப்டம்பரில் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுற அந்த சிகிச்சை நடந்திருக்கு, அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. 19 செப்டம்பரில் அவர் ஹாஸ்பிட்டலேருந்து ரிலீவ் ஆகிறாரு. ஆனால் கிளைம் பற்றி எந்த ஒரு தகவலும் அவர் கிடைக்கல. எவ்வளோ வந்துச்சு? பில்லு வந்து 8,45,274. ஓகே. அதுக்கப்புறம் 22 அதாவது தொடர் சிகிச்சை அது ஆப்ரேஷன் பண்ண பிறகு திரும்பி ட்ரீட்மெண்ட் போவாங்கல்ல, அது 22 செப்டம்பர்லேருந்து 2 ஆகஸ்ட் வரைக்கும் 15,940. அது எதுக்குன்னா அந்த அந்த இன்சூரன்ஸில் வந்து என்னன்னா ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு 45 நாள் வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் என்ன ஆகுதோ அது கவர் ஆகும். அதனால அது ஒரு 15,940 ரூபா. டோட்டலாக வந்து 9,23,626. மொத்தம் 9,23,000 பில்லு வந்திருக்கு. இது வந்து இன்சூரன்ஸ் கிளைம் போட்டிருக்கோம், கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்க. கம்பெனியில் என்ன சொன்னாங்க? கம்பெனியில் வந்து அவங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு ஐடிபிங்கிற நோயினால் பாதிக்கப்பட்டாங்க. அது பாலிசி போடும்போதே மறைச்சிட்டிங்க, அதனால பாலிசி வந்து கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவர் இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்க? பாதிக்கப்பட்டவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நேராக ஆம்புட்ஸ்மன் மெடிக்கல் இந்த ஹாஸ்பிட்டல் ஆம்புட்ஸ்மன் இருக்குங்க, இன்சூரன்ஸ் ஆம்புட்ஸ்மன், அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எப்போன்னா 21 செப்டம்பர் 2023 போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஆன்லைன்லேவா இல்லை நேரில்? ஆன்லைன் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறாங்க. ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க ஆன்லைன்லேயே விசாரிச்சுட்டு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபேவராக வந்து ஆர்டர் போடுறாங்க. 15 டிசம்பர் 2023. என்னென்ன ஆர்டர் போடுறாங்க? டேர்ம் அண்ட் கண்டிஷன் படி இவங்க வந்து இந்த நோய் வந்து மறைச்சிட்டாங்க, அதனால அவங்க பாலிசி வந்து கேன்சல் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க ஆம்புட்ஸ்மன்ல. அப்புறம் இன்சூரன்ஸ் ஆம்புட்ஸ்மனும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் வந்து அவர் நம்ம மன்னாடி நுகர்வோர் சங்கத்துக்கு வர்றாரு. வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா நம்ம 19 ஜனவரி 2024 வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறோம். ஐடிபி நோய்க்கு வந்து அப்படின்னா என்ன விளக்கம், அதுக்கு இப்போ எடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியில்லை,
என்ன சம்பந்தம் சம்பந்தம் கிடையாது ஆ, அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். எந்த ஒரு பதிலும் இல்லை. ஆ. இல்லைன்னா நம்ம 28 பிப்ரவரி 2024 வந்து திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நம்ம வழக்கு பதிவு செய்கிறோம். பாதிக்கப்பட்டவர் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கும்போதே இந்த மாதிரிலாம் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுதான் எடுத்தாரா? இன்சூரன்ஸ் பத்தி என்ன புரிதலோட எடுத்தாரு? யார் மூலமா எடுத்தாரு? இல்லை, அது புரிதல் இல்லாமல் தான் அவர் எடுத்திருக்காரு. அவராவது நண்பரை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அறிமுகப்படுத்தும் போது உங்கள் ஃபேமிலிக்கு தேவைப்படுது, உங்களுக்கு 60 வயசு மேலே ஆயிடுச்சு, உங்களுக்கு எதுவும் ஆபத்து காலத்துக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சிட்டு அவர் எடுத்துட்டாரு. அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. இதே மாதிரி ஒரு பாதிப்பு வரும்னு அவர் எதிர்பார்க்கல அந்த இது. ஓகே. சார் சொன்னதை கேட்டிருப்பீங்க. பாதிக்கப்பட்டவர் வந்து இன்சூரன்ஸ் பத்தின ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம, ஆனா குடும்பத்துக்காக எடுக்கணும்னு நினைச்சது நல்ல விஷயம். ஆனா ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம அவர் எடுத்ததுனால, ஸோ அவருக்கே இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. இப்போ கோர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சார்ட்ட கேட்கலாம். சார், இப்போ கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிங்க. இப்போ அந்த கோர்ட்டில் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சார்பாக வந்து நிறையா இல்லைல்ல இன்சூரன்ஸ் எடுத்தவர் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம மேலே திருப்பி விடுறதுக்கு மலுப்புறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல. அது என்னென்ன காரணம்னு சொன்னாங்க? அது எல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்து போராடி நிரூபித்து இழப்பீடு வாங்குனீங்க? ஓகே. அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கேஸ் போட்ட பிறகு இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னா, அதே அந்த ஐடிபிங்கிற ஒரு நோய், அது ரத்த சம்பந்தமான ஒரு நோய் வந்து அவங்க வந்து பாலிசி எடுக்கும் போதே மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்லி அவங்க ஆரம்பத்துலேருந்து சொன்னது. நம்ம எப்படி அது சொன்னால், அந்த அப்போலோ டாக்டர் வந்து அதை ட்ரீட்மெண்ட் அந்த ரிஜெக்ட் ஆனப்பையே நம்ம ஒரு சந்தன சார் என்ன செஞ்சாரு, டாக்டர்கிட்ட போய் அதை கேட்கும்போது அவர் ஒரு விளக்கம் கொடுத்துட்டார், ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுத்துட்டார் ரிலேட்டடு. என்னன்னா, அந்த ஐடிபி நோய்க்கும் அவங்க கர்ப்பப்பைக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது, அதோட தொடர்பு கிடையாதுங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. இது வந்து ஆம்புட்ஸ்மன்ல கொடுத்து அவங்க அதை கவனத்தில் கொள்ளலை. நம்மள்ட்ட வரும்போது நம்ம கோர்ட்டில் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் போடும்போது அது முக்கியமாக கவனத்தில் எடுத்துட்டு இதுக்கும் அந்த நோய்க்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அது கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. ஆரம்ப கால சிகிச்சைங்கிறப்ப நம்ம எல்லா டாக்குமெண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி உள்ள ட்ரீட்மெண்ட் இல்லாத டாக்குமெண்ட் நம்ம எப்படி தர முடியும்? இல்லை, அதுவும் நம்ம சொல்லி நிரூபிச்சாச்சு. ஓகே. இப்போ 2022ல் இவர் இன்சூரன்ஸ் எடுத்தார். கேஸ் போட்டது 2024ல் போட்டிருக்கீங்க. இதில் வந்து வருஷம் ரெனியூவல் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் 2023 ரெனியூவல் பண்ணாரா? ஆமாம், நம்ம கேஸ் போடும்போது என்ன ஆச்சுன்னா, அடுத்த ரினியூவலுக்கு அவர் போகும்போது அந்த பாலிசியை வந்து அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை பற்றி வந்து இவருக்கு வந்து சொல்லவே இல்லை. பாதிக்கப்பட்டவருக்கு சொல்லவே இல்லை. பாலிசி வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கிளைம் கொடுக்கும்போதே அந்த அந்த இது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ண தகவல் வந்து தரவே இல்லை. நம்ம அது கோர்ட்லேயும் நம்ம சொன்னோம். சொல்லிட்டு இது மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாமல் அதை வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. அது பாலிசி நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் அது வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம ரினியூவல் பண்ணிட்டு இருக்கணும். அதை கேன்சல் பண்ணுறாங்கன்னா தகுந்த ரீசனோட தான் சொல்லி ரிஜெக்ட் பண்ணணும், கேன்சல் பண்ணணும். அது பண்ணலை. நம்ம அதையும் ஆர்குமெண்ட்டில் எடுத்து வச்சோம். ஓகே. இப்போ கோர்ட்டில் எப்போ கேஸ் போட்டிங்க? கேஸ் போட்டது வந்து 28 பிப்ரவரி 2024. ஜட்மெண்ட் வந்து 12 ஆகஸ்ட் 2024 வந்துச்சு. 6 மாசத்துல கேஸ் முடிஞ்சு ஜட்மெண்ட் வந்துருச்சு. ஓகே. கோர்ட்ல என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்க? ஜட்மெண்ட் வந்து அந்த பாலிசி அவங்க ஸ்டாப் பண்ணாங்களா, அந்த பாலிசி வந்து கண்டினியூ பண்ணணும், நடைமுறை கொண்டு வரணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் 26/12 பெட்டிஷன் கொடுத்தாங்கல்ல, அதுலேருந்து 9,23,626க்கு 9% இன்ட்ரெஸ்ட்டோட கொடுக்கணும். இழப்பீடா 2 லட்ச ரூபா கொடுக்கணும். மன உளைச்சலுக்கான இழப்பீடா 2 லட்ச ரூபா கொடுக்கணும். வழக்கு செலவு தொகை 10,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது பில் எவ்வளோ வந்துச்சோ, ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளோ வந்துச்சோ அந்த பில்ல 9 லட்ச ரூபா சில்லறையா அவங்க கொடுத்துடணும். 2 லட்ச ரூபா மன உளைச்சலுக்கு 10,000 ரூபா வழக்கு செலவுன்னு சொல்லி கொடுக்கணும் உத்தரவு போட்டாங்க. இப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்களா? திரும்பி நம்ம என்ன செஞ்சோம், ஒரு அந்த 30 நாள் முடிஞ்ச பிறகு இபி பெட்டிஷனுக்காக நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்பும்போது அவங்க கம்பெனிலேருந்து நேரடியாக ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு தொடர்பு கொண்டு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி 10,40,000 ரூபா தந்தால் நீங்கள் இதுலேருந்து மேற்கொண்டு வழக்கு போட மாட்டீங்களான்னு கேட்டோன்னா அவருக்கு சமாதானம் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த கடன் வாங்கியிருந்தாலும் பண்ணிட்டாரு. அதனால் பண்ணியாச்சு. 10,40,000 ரூபா என்னைக்கு வழங்கியிருக்காங்கன்னா 5 அக்டோபர் 2024 அவங்க அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 1.5 மாசத்துல கொடுத்துட்டாங்க. ஓகே. பாதிக்கப்பட்டவர் உங்க முன்னாடி வந்து கேஸ் கொடுத்ததுனால தான், நீங்கள் கேஸ் கொடுங்கன்னு சொன்னதுனால தான் அட்லீஸ்ட் அந்த 10 லட்ச ரூபா வந்திருக்கு. இன்சூரன்ஸ் அமௌண்ட் பில் அமௌண்ட்டாவது வந்திருக்கு. இல்லைனா அதுவும் வந்திருக்காது. ஸோ அது பாதிக்கப்பட்டவரோட தனிப்பட்ட விருப்பம். ஜட்மெண்ட் கொடுத்த மொத்த அமௌண்ட்டே வாங்குறது, இல்லை அவருக்கு விருப்பப்பட்ட அமௌண்ட் வாங்குறது பாதிக்கப்பட்டவரோட விருப்பம். அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவர் கேஸ் போட்டதுனால தான் அந்த அமௌண்ட்டாவது வந்துச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதாவது ஆம்புட்ஸ்மன்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம மன்னாடியில் நுகர்வோர் சங்கத்து சார்பாக நிறைய வழக்கு நடத்தி நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்து அந்த இதை பார்த்து தான் அவர் வந்தது. அந்த விழிப்புணர்வு இப்போ நீங்கள் வந்து அதை நீங்கள் செய்கிறீங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க செய்கிறீங்க. நாங்கள் வந்து மன்னாடிக்குள்ளே செஞ்சது அந்த நிகழ்வை பார்த்துட்டு மற்ற கேஸை ஜெயிக்கிறத பார்த்துட்டு எங்களையும் செஞ்சு கொடுக்கணும்னு வந்ததுனால தான் நம்ம செஞ்சு கொடுத்தோம். அந்த இன்சூரன்ஸு இப்போ கிளைம் ரிஜெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த விஷயம், நோய் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி, வேறு என்னென்ன காரணங்களுக்காகலாம் இன்சூரன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது? என்னென்ன காரணம்னா, அதாவது பாலிசி போடும்போது நம்ம அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் தான் கரெக்டாக பார்த்துக்கணும். அந்த அப்ளிகேஷன் எழுதும்போது எந்தெந்த நோய்க்கிற கவர் ஆகும்னு பார்க்கணும். அவங்க எந்ததுக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதே நீங்கள் வந்து சொல்லிடணும், இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க 24 மணி நேரத்தில் நம்ம சிகிச்சை பொறுத்த வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக நம்ம கொடுத்துடணும், ஒரிஜினல் கொடுத்துடணும். எதுவுமே அந்த மறைச்சிட்டிங்க
டாக்குமெண்ட் மறைச்சிட்டீங்க, சிலது ஒரிஜினல் தரலம்பாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்து என்ன பதட்டத்தில் என்ன செய்வோம், இப்போ சில டாக்குமெண்ட் வாங்காமல் விட்டுருவோம், பில்ஸ்லாம் வாங்காமல் விட்டுருவோம், ஒரிஜினல் பில்ஸ் தரணும், அது ரிஜெக்ட் பண்ணுவாங்க. வேறு தாமதமாக சொல்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இல்லாத ஒரு நோய், அதாவது ஒரு நோய் இருக்கும், நம்ம அப்போ தான் கண்டறிஞ்சிருப்போம், கண்டறியும் போது ஏற்கனவே இருந்திருக்குங்கும்பாங்க. அப்போ நம்ம இவர் செஞ்ச என்ன ஒரு இதுன்னா, அந்த டாக்டர்கிட்ட போய் இந்த நோய்க்கு இந்த நோய்க்கு சம்மந்தம் இல்லைங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாரு. அதுதான் அவருக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருந்து நம்ம ஜெயிச்சதுக்கான காரணம். அதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் நீங்கள் சந்தித்த ஹெல்த் சம்மந்தமான ஒரு கன்சூமர் கேஸை வந்து ஒரு தெளிவாக ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்களும் ஏதாவது கன்சூமர் கேஸ் வின் பண்ணி ஜட்மெண்ட் ஆர்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஸ்க்ரீனில் தெரியுற மெயில் ஐடிக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி விடுங்க. சார் மாதிரி உங்களையும் கூப்பிட்டு வச்சு உங்கள் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு கன்சூமர் ரைட்ஸ் சம்மந்தமாக அவேர்னஸ் ஏற்படுத்துறது தயாராக இருக்கும். இனி அடுத்த ஒரு மேய்ப்பொருள் நியூஸில் இதே மாதிரி ஒரு கன்சூமர் கேஸோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நீங்க அடிச்சே கொண்டு தெரிஞ்சதா 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப என் உயிரோட மதிப்பு 2 lakhs.